எல்லோருக்கும் வணக்கம். ஒரு பெரிய ஆசீர்வாதம் இது. அதாவது நம்ம தமிழ் சினிமாவோட பெரிய 2 தலைங்க அவங்க ஆசீர்வாதம் பண்ணியிருக்காங்க. ஒன்று தானு சார், இன்னொன்று ஏம் ரத்னம் சார். அவங்க அற்புதமான ஒரு வரலாறு சொல்லிட்டாங்க. தானு சார் 50 வருஷத்துக்கு முன்னாடி வந்த ஒரு படம் நாகம், அதாவது சிவன் மேலே இருக்கிறது அந்த நாகம். நிச்சயமாக இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையும். ஏன்னா அபிஷேக் நாமா சார் வந்து அவர் யாருன்றது நம்ம ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும். வெறும் டைரக்டர் அல்ல. அவர் சினிமாவுக்கு வந்து 2016 நினைக்கிறேன் வந்தது, ஆர் மேபி அதுக்கு முன்னாடியே ஒரு டிஸ்ட்ரிபியூட்டராக வந்தார். ஹிந்தி படங்கள், தெலுங்கு படம், நிறைய படங்களை டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணி ஒரு பெரிய ஆராய்ச்சி பண்ணுவாங்க. இந்த படம் ஏன் ஓடிச்சு, ஏன் ஓடலை, அந்த பெரிய அனுபவம் வந்து அபிஷேக் சார்கிட்ட இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு வந்து அவர் டிஸ்ட்ரிபியூட்டர். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாருன்னா, செகண்ட் என்ன பண்ணுறாருன்னா, அவர் ப்ரொடியூசராக மாறுறாரு, படங்களை தயாரிக்கிறார். ஃபைனலாக இப்போது டைரக்ட் பண்ணியிருக்கார். ஸோ இத்தனை வருஷம் இவ்வளோ அனுபவம் தான் இந்த படம். எத்தனையோ படங்களை பார்த்துருக்காங்க, எத்தனையோ படங்களை ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. இன்றைக்கி அவர் டைரக்ட் பண்ணுறதுனால தான் இந்த கிளாஸ். எப்போவுமே நம்ம ஒரு செய்யும்போது ஒரு விஷயம் சூப்பராக இருக்கும். நம்ம ஹீரோ விராஜ் சார் பிரமாதமாக நடிச்சிருக்காரு. பார்த்தீங்கன்னா தெரியும்ல எவ்வளோ கஷ்டம். தான் நான் சொன்னேன் பக்கத்துலேருந்து ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கீங்க. நிச்சயமாக என்றைக்குமே வந்து சினிமாவில் வந்து கஷ்டப்பட்டவங்க வந்து வீண் போனதே இல்லை அந்த கஷ்டம். ஸோ யூல் கெட் லாட் ஆஃப் கிரேட் சக்ஸஸ். சிம்ப்ளி ஃபென்டாஸ்டிக், ஷோஸ் ஆல் த ஹார்ட் ஒர்க் அண்ட் மியூஸ் பியூட்டிஃபுல். நபா நட்டேஷ் எக்ஸலண்ட். இந்த படம் வந்து ரொம்ப நல்லா இருக்குது. ஜான் ஹஸ் டன் அ கிரேட் ஜாப். அண்டு ஜெகபதி பாபு சார் இருக்காங்க, சரண்யா மேடம் இருக்காங்க, எல்லாருமே நிறைய பேர் இருக்காங்க. நம்ம சவுந்தரராஜன் சார் இந்த விஷுவல்ஸ் பாருங்கள், கேமராமேன் நம்ம ஊருக்காரர் தான். அங்கே வந்து நிறைய நீங்கள் தெலுங்கு சினிமாவில் பார்த்தீங்கன்னா எல்லாம் நம்ம வந்து நம்ம ஊர் டெக்னீஷியன்ஸ் தான் இருக்காங்க. நமக்கு ரொம்ப பெருமையான ஒரு விஷயம். தமிழ் சினிமா தான் வந்து இன்றைக்கி தெலுங்கு சினிமா இல்லை, உலக சினிமா, இந்தியன் சினிமாவை வந்து ஆட்டி படைக்குது. ஸோ ஆன் த ஹோல் திஸ் இஸ் எ கிரேட் ஃபிலிம் அண்ட் ஐ எம் ஹாப்பி டு பி அ பார்ட் ஆஃப் திஸ் ஃபிலிம். இந்த படத்தில் ஒர்க் பண்ணதுக்கு ரொம்ப சந்தோஷம். இறைவனுக்கு நான் பிரார்த்தனை பண்ணுறேன் இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையணும். எல்லாத்துக்கும் மேலே இந்த முருகன் அருளால் இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையும். நன்றி, வணக்கம்.